காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். முதற்கட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கான தேர்தல் நடக்க போது ஏப்ரல் 19ஆம் தேதி. இன்னும் முழுமையான ஒரு வடிவத்துக்கு அதிமுக கூட்டணி வரல. பிரச்சாரத்திற்கான நாட்கள், கூட்டணிக்கான தீர்மானிக்கக்கூடிய நாட்கள், தொகுதிகளை பங்கிடணும், நிறைய வேலை இருக்கு. களம் எப்படி இருக்கு? அதிமுகவுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வணக்கம் கார்த்திகேயன், ஜெயக்குமார் பேசுகிறேங்க. அந்த முழுமையான வடிவம் வரலன்றது அது உங்களுடைய கற்பனை. அதனால் முழுமையான வடிவம் பெற்று தான் எங்களுடைய கட்சி ஆரம்ப இடத்துல நாங்கள் 6 மாதம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடிப்படை ஏதாவது பேசிக் என்ன சொல்லுங்கள். ஒரு அடிப்படையில் கிளைக்கழகம், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இது போன்ற இடங்களில் பூத்து கமிட்டி, அதே போல் இது பெண்கள் குழு, அதே போன்று இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, அதெல்லாம் வலிமை அமைக்கப்பட்டு கட்டமைப்பை பொறுத்தவரை மிக மிக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு அடித்தளம் அதுதான் முக்கியம். ரெண்டாவது, இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம். அதே போல் வேட்பாளர் தேர்வுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட விருப்ப மனு தலைமை கழகத்தால் இதே மாளிகைகள் வாங்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு, தலைமையில் அறிவிக்கப்பட்டு, புரட்சித்தலைவர் மாளிகைகள் வாங்கப்பட்டு 2000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு, அப்புறம் கூட்டணி கட்சிக்கு எந்தெந்த இடங்கள், அது எத்தனை இடங்கள், அதே போல் எந்தெந்த தொகுதிகள், அதெல்லாம் இறுதி செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் ஒரு வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாகவே நிச்சயமாக இந்த இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக அது குறித்த ஒரு அறிவிப்பு பொதுச்செயலாளர் முறையாக அறிவிப்பார். ஆட்சி மன்ற குழு கூடி ஒரு எங்கள் வேட்பாளர் யார், எந்தெந்த இடம் நிற்கிறோம் அப்படின்றது செலக்ட் பண்ணி அது பொதுச்செயலாளர் அறிவிக்கிறதோட பெரிய சிரமம் கிடையாது. நீங்க கூட்டணியை அமைக்கிறதுல கொஞ்சம் முன்னேறி வந்த மாதிரி சமீப நாட்கள்ல தெரிஞ்சது. ஆனா பாஜக உங்களோடு வர விருப்பமா இருந்த கட்சிகள்லாம் பாஜக தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு கொஞ்சம் நகர்ந்தது. இப்ப பாமக உங்க பக்கம் வரப்போறாங்களா, அவங்க பக்கம் வரப்போறாங்களாங்கிற முடிவை இன்னும் அறிவிக்காத ஒரு நிலையில இருக்கிறாங்க. திரு மன்சூர் அலிகான் போன்ற வாக்கு சதவீதம் குறைந்த கட்சிகளோடு கூட கூட்டணி நடத்துறீங்க அப்படின்னு உங்கள் கட்சிகள்ல ஏற்கனவே இருந்தவர்கள், அதிமுக அபிமானிகளே கடுமையாக விமர்சனம் செய்ததையும் பார்த்தோம். இன்னும் அதுல ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியாம அதிமுகவுடைய தலைமை திணறுகிறதா? கூட்டணியை கட்டமைக்கிறதுல சிக்கல் இருக்கிறதாக உணர்றீங்களா? இல்லை, அந்த மாதிரி எந்த திணறலும் கிடையாது. அது பார்ப்பவர்களுடைய பார்வையில தான் கோளாறுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல அவங்களுக்கு எப்போதுமே அந்த மாதிரி பார்வை கோளாறு. எங்களை பொறுத்தவரை நீங்கள் மன்சூர் அலிகானவே வச்சு பேசுறீங்க. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2000 பேர் மனு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஆதரவு தரோம் சொல்லிட்டு அந்த வகையில் அவரும் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னார். எனவே அந்த வகையில் தான் நம்ம அதை எடுத்துக்க முடியுமே ஒழிய, என்னமோ யாருமே இல்லைன்றதுக்காக நாங்கள் மன்சூர் அலிகானை பிடிச்சிட்டு என்னமோ இருக்கா மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு கருத்தில் பேசுறது நான் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் நிச்சயமாக கருதுறேன். அதனால எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை அடையாளம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய இயக்கம், 31 வருஷம் ஆண்ட கட்சி, எதிர்காலத்திலேயும் மகத்தான வெற்றி நாங்க தான். இல்ல, எலெக்ஷன்ங்கிறது ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் தான். ஜெயிக்க போறோம் அப்படின்ற எண்ணத்தை யார் மக்கள் மனதில் உருவாக்குறாங்களோ அவங்க வலிமை பெற்று ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கடந்த கால தேர்தல்கள் உணர்த்தி இருக்கு. அந்த பெர்செப்ஷன் பேட்டில கொஞ்சம் பின்தங்குறீங்களா? பாஜக ஒரு படி மேல முன்னேறிட்டு இருக்கா அப்படி ஒரு தோற்றம் தெரியுதா? இல்ல எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? இந்த சிச்சுவேஷனை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு மாயை. அது ஒரு மாயை. அதாவது அது பிஜேபி ஒரு மாயமானது. அது ஒரு மாயை. அப்படிதான் நீங்க வச்சுக்கணும். நீங்க அதனால நீங்க தேர்தலில் நிச்சயமா அல்டிமேட் ஹூ இஸ் தி பெஸ்ட் ஜட்ஜ்? நீங்க நானும் கிடையாது. த பெஸ்ட் ஜட்ஜ் இஸ் தி ஓட்டர்ஸ். வாக்காளர் தீர்மானிக்கிறது தான். அது இப்போ ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கும் போது தெரியும். அதனால அதுவரை வெயிட் பண்ணுங்க. அதனால நீங்க சொல்றது எந்த அளவுக்கு அதுல இது இருக்குன்றது, அதெல்லாம் நிச்சயமா ஒரு மாயை என்னைக்குமே தமிழ்நாட்டில் ஈடுபட்டதா ஒரு சரித்திரம் கிடையாது. ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு மாயை ஏற்படுத்துறவங்களாம் அதெல்லாம் வெற்றி பெற்றதா சரித்திரம் கிடையாது. ரியாலிட்டி, நிஜம் அப்படின்னு பார்த்தா அதிமுக அது பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம். அதுக்குன்னு வாக்கு வங்கி இருக்கு, டிஎம்கே மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இப்படியெல்லாம் வரும்போது கண்டிப்பா எங்க பக்கம் அதிகமான அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல பிரகாசமான சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா நடக்கும். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது குறித்து பேசிட்டு இருக்கோம்.
காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.